ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம வயல் தான் பார்க்க போகிறோம். நம்ம வயலுக்கு இந்த மாதிரி ஒரு குட்டியான ஒரு வழி தான் நடந்து போகணும். பாருங்க, நம்ம வயலுக்கு நம்ம வந்துட்டோம். நிறைய மரம் இருக்குது. என்னென்ன மரம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா? பாருங்கள், ஃபஸ்ட்டு கரும்பு இருக்குது. கரும்பு கொஞ்சம் நிறையவே இருந்திருக்கு. அதை நான் கொஞ்சம் தான் கேப்சர் பண்ணியிருக்கேன். இந்த வயலில் கரும்பு, அதுக்கப்புறமா கீரை இருக்குங்க. நிறைய கீரை நாங்கள் நடுவோம். இந்த க்ரீன் கீரை, அப்புறமா ரெட் கீரை இருக்குது. இந்த மாதிரி பயிர் நிறைய இருக்குது. பயிர்லாம் இங்கே நல்லாவே வளரும். பயிர், கீரை, அதுக்கப்புறம் பாக்கு மரம் இருக்குது. வாழை மரம் எல்லாம் இங்கே நல்லாவே வளரும். இந்த வாழை மரத்துக்காக, அதுக்கப்புறமா இந்த வெஜிடபிள்ஸ்களாக தான் இந்த மாதிரி ஓடை நிறைய இருக்கும். இது எதுக்கு அப்படின்னா, வெயில் நேரத்தில் இங்கே தண்ணி சுத்தமாகவே இருக்காது. குளம் எல்லாம் பக்கத்தில் இருக்காதுல்ல. ஸோ அதுக்காண்டி இந்த மாதிரி ஓடல் வச்சுருப்போம். வாழை மரத்துக்கு வெயில் நேரத்தில் தண்ணி நிறைய தேவைப்படும். இது பாருங்கள், இது எங்கள் பக்கத்து வயல். அங்கே ஒரு நாரை இருக்குது பாருங்கள். அந்த நாரையை தான் நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். அந்த வயலில் ஒரு பெருசாக ஒரு ஓடை இருந்துச்சு. ஒரு குட்டியாக ஒரு குளம் இருந்தால் எப்படி இருக்கும், ஒரு பாண்ட் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தாங்க அங்கே இருந்துச்சு. அங்கே ஒருத்தர் வேலை செஞ்சிட்டு இருந்தார். அவர் வெயில் நேரம் வேறு, ஸோ நிறைய தண்ணி எடுத்து அந்த வாழை மரத்துக்கு விட்டுட்டு இருந்தார். இங்கே நிறையவே வாழை மரம் இருந்துச்சுங்க. இங்கே ரெட் கலர் பனானா இருக்குல்ல, அதுதான் ஃபுல்லாகவே இருந்துச்சு. எனக்கு இந்த வயல் ரொம்பவே பிடிச்சிருந்து. இங்கே இந்த இது இருக்குல்ல, இந்த ஓடை இருக்குல்ல, இதில் நிறைய மீன் இருக்குது. இந்த மீனெல்லாம் எனக்கு கேப்சர் பண்ண முடியல. எனக்கு இந்த ஓடை, அதுக்கப்புறமா இந்த வயல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து. பிகாஸ் பாருங்கள், ரொம்ப ரெட்டிஷாக பார்க்குறதுக்கே ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. இந்த நாரையை பார்க்குறதுக்காக தான் நான் வந்தேன். ஆனால் எனக்கு இந்த வயல் ரொம்ப பிடிச்சிச்சு. அதனால் இங்கேயே நிறைய நேரம் சுற்றிகிட்டே இருந்தேன். அவர் தண்ணி எடுத்து விட்டுட்டே இருந்தார். அந்த சவுண்டு இருக்குல்ல, அந்த சவுண்டு வேறு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இந்த ஓடையில் இருக்க ஃபிஷ் எல்லாம் கேப்சர் பண்ண ட்ரை பண்ணேன். ஆனால் எனக்கு முடியல. ஏன்னா அவர் தண்ணி எடுத்துகிட்டு இருந்தனால அங்கே ஃபுல்லாகவே அந்த சேறு கலங்கிடுச்சு. இது இன்னொரு குட்டியாக ஒரு பாண்ட் மாதிரி, இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதுக்கப்புறமா அங்கே பப்பாயா ட்ரீ இருந்துச்சு. அந்த பப்பாயா ட்ரீ ரொம்ப ஹைட்டில் இருந்தனால ஏதோ குருவி ஏதோ போல் பப்பாயா. அதுக்கப்புறம் எங்கள் பையன் பப்பாயா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தான். அப்படியே நம்ம வயலை சுற்றிட்டு அப்புறமா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.